இராணுவத்தினரால் இந்த வேலைகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொங்க வலிக்கிறேன் கைக்கில பொங்கல் பானைகளோட அமோகமாக அந்த வேலைப்பாடுகள் நடக்கிறதை நீங்க இதில் பார்த்துக் கொள்ளலாம். யாழ் வீதிகளில் வந்து நிறைந்த மக்கள் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுகளில் வந்து இந்த பானைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. பொங்குவதற்கு தயாரான மாதிரி பானைகள் எல்லாம் இதில் பாருங்க. அந்த பாதுகாப்பு படையினற்ற இதில் கரும்புகள் அன்றைக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இது வந்து கேகேஎஸ் ரோடுன்னு சொல்றது. இங்கே வேணும் இதில் இந்த கடைகளில் வந்து பானைகள் போட்டுருக்காங்க. வந்து அந்த மக்கள் உள்ளுக்க போகிறதுக்காக பானைகள் எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே இருந்து வடிகளில் இருந்து சகலதுமே அடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் இதை பார்க்க முடியுமா பாருங்க. அந்த வீடுகளுக்கு செல்வதற்காக நிறைய பேர் நிற்கணும். அதே மூலம் ரீதிகளில் கூட கரும்புகள் மூலம். வணக்கம் ரோலே, நாங்கள் தான் உங்களோட ஜாழ் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 15ஆம் தேதி வரப்போகிற பொங்கலுக்கு இன்று 13ஆம் தேதியே மாறிப்போன யாழ்ப்பாணத்தை தான் பார்க்க போகிறோம். மக்கள் வந்து பரபரப்பாக பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு காலையிலேருந்து மழை பெய்தது. இப்போ நல்ல வெயில் இருக்கிற காரணத்தால் வந்து மக்கள் வந்து இன்றைக்கே வந்து பொருட்களை வாங்குறதுக்காக குவிந்த வண்ணம் இருக்கணும். அதோட மிக முக்கியமான விஷயமாக என்னன்னு சொல்லி சொன்னால், பொங்கலை வந்து சிறப்பிக்கிறதுக்காக மரதடி ஆலயத்துக்கு வந்து இலங்கை ஜனாதிபதி வந்து இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக வந்து பிற்பகல் 4 மணி அளவில் வந்து இந்த பொங்கல் விழா சிறப்பிக்க வரப்போற. அதுக்காக இன்றைக்கே வந்து அந்த பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எங்களோட காணொலிகளை பார்க்கறதுக்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் மானிப்ப வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கும் மானிப்பா வீதால போய்க்க தான் சொல்லணும்ன்றது மரதடி கோயிலை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால், வருகிற பொங்கலை சிறப்பிக்கிறதுக்காக இந்த மானிப்பாக்கு மரதடிக்கு எங்களோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்கள் வாரார், வந்து கலந்து கொள்றார் பொங்கல் விழாவிலையும். இங்கே வேற இங்கால அதுக்கான கெனேபிகள் அடிக்கப்பட்டு இங்கால செட்டப்புகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் இதில் வடிவா பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாதுகாப்புகளும் பலப்படுத்தின வண்ணமே இருக்கினா. இதில் வேணுங்க அந்த வாகனங்கள் எல்லாமே கொண்டாந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதோட உள்ளுக்கு வந்து இந்த பந்தல்கள் எல்லாம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் இதில் பார்க்கலாம். நாங்கள் கிட்ட கொண்டு போய் காட்டுறோம் பாருங்க. இது வந்து அந்த மக்கள் உள்ளுக்க போகிறதுக்காக தயார் நிலையில் இருக்குது. தயார்படுத்தல் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட வந்து இங்கே உள்ளுக்கு வந்து இந்த பந்தல்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. அமோகமாக அந்த வேலைப்பாடுகள் நடக்கிறதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் பாருங்க, அந்த பாதுகாப்பு படையினற்ற வாகனம் கூட இதில் நிற்கிறத நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. இந்த இராணுவத்தினரால் இந்த வேலைகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதுகாப்போட இந்த செயற்பாடுகள் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கோயில் பணிகளும் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் கூட இந்த பாதுகாப்புக்காக இந்த கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கயிறு எல்லாம் கட்டி வச்சிருக்கணும். அதோட இந்த உள்ள நுழையிறதுக்கும் இப்போதைக்கு அந்த அனுமதிகள் வழங்கப்படையில்லை. எல்லாமே இந்த பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கு. அனுரகுமார ஜனாதிபதி வந்து இந்த வருகை தருவதற்காக இவ்வளவு ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மானிப்பாயால் இப்போ மானிப்பா வீதியால் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதில் கூட அந்த பொங்கலுக்கான எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பானைகள் எல்லாம் பிட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் இதில் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க உங்களுக்கு. இந்த கடையில் கூட இந்த பானைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சு இதில் இந்த பொங்கல் பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கணும். இதில் வேணுங்க இந்த அடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. பானைகள் எல்லாமே வச்சிருக்கணும். இந்த விலைகள் எல்லாமே போட்டு தைப்பொங்கலை முன்னிட்டு அந்த வெடிகள் எல்லாமே போட்டிருக்கணும். இதில் கடைகளில் பாருங்க. இங்கால வேணுங்க இதில் இந்த கடைகளில் வந்து பானைகள் போட்டுருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம் பாருங்க. எல்லாமே இந்த இதில் ஆர்த்தி அந்த கடையில் இதெல்லாம் விற்கணும். எல்லாம் மலிவில் விலையில் இருக்குது. இதுகள் எல்லாமே பொங்கலுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வலிக்கிறேன். கைக்கில பொங்கல் பானைகளோட உடுப்புகள் எல்லாம் போட்டு
அடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க. அடுப்புகளோட எல்லாம் சாரிகள் எல்லாம் கட்டி அகப்பியோட நிற்கணும் பாருங்க. பொங்கலுக்கு தயாராகி அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். இங்கே வாங்க, இதுலேயும் இந்த பொங்கலுக்கான சாமான்கள் அனைத்து வைக்கப்பட்டிருக்கு. அகப்பைகள்ல இருந்து எல்லாமே இருக்குது. இதில் வந்து இப்போ வெடிக்கடைகள் போட்டு கொண்டிருக்கணும். இப்போ தான் தயாராகி கொண்டிருக்குது வெடிக்கடைகளும். இதில் வேணாம் அந்த கரும்புகள் எல்லாம் ஆட்டிக்கு வச்சுக்கணும் பாருங்க. இந்த இதில் பொங்கல் தயாரான இதில் கரும்பு சகலருமே எடுக்கப்பட்டிருக்கு. இது திருநெல்வேலியில் இருக்கிற நோர்த் ஃபேமிலி மார்ட்னு சொல்லி அந்த ஃபுட் சிட்டி தான். அதில் கூட இந்த பொங்கல் பானைகள்ல இருந்து வெடிகள்ல இருந்து சகலதுமே அடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதில் கூட இந்த தயார் நிலையில இருக்குன்னு சொல்லலாம். உழவர் தின நல்வாழ்த்துக்களோட எல்லாமே ஆரம்பிச்சிருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஹீல்ஸில் கூட யாழ்ப்பாணம் அதோட இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி அடித்து போட்டிருக்கணும் பாருங்க. அதுக்காகவும் எல்லாம் தயாராகிக்கணும் தான் இருக்குது. யாழ்ப்பாணம் பொங்கலுக்கு தயாராகிட்டே சொல்லலாம். இப்போ திருநெல்வேலியிலேருந்து நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறேன் பாருங்க. வீதிகளமே வந்து பரபரப்பாக இதில் குறைஞ்ச வரங்க. அந்த பொங்கல் பானைகள் எல்லாமே அடுக்கப்பட்டிருக்கிறதையும் இதில் பார்க்கலாம். இந்த யாழ் வீதிகள் வந்து ஃபுல்லாகவே இது வந்து கேகேஎஸ் ரோடுன்னு சொல்கிறது. இதில் பாருங்க ஃபுல்லாக இந்த கடைகள் வீதிகள் ஃபுல்லாக சகலதுமே பொங்கல் பானைகளும் பொங்கலுக்கான தேவையான பொருட்களும் தான் அடுக்கப்பட்டிருக்கிறதையும் இதில் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வேற இந்த பானைகள்ல இருந்து எல்லாமே தொங்க விடப்பட்டிருக்கிறது. இங்கே வேற இதில் கூட இருக்குது ஃபுல்லா. அவசரமான பேருங்க ஆம்புலன்ஸ் இப்போ நிற்கிறது யாழ்ப்பாணம் பாருங்க. யாழ்ப்பாணம் வந்து எவ்வளவு ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றதை இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு நான் அதை காட்டி கொள்கிறோம். அங்கே இங்கெல்லாம் அந்த வெள்ளக்காரர் கூட வர்றதையும் நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம் பாருங்க. வாகன நெரிசல்கள் கூட அதிகமாகவே இருக்கலாம். மாலை நேர பொழுது இங்கால இந்த பழங்கள் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறோம். அதை இதில் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் பொங்கலுக்கு தயாராகிட்டே சொல்லலாம். பழக்கடைகள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இதில் பஸ் ஸ்டாண்டு கூட அந்த வீடுகளுக்கு செல்றதுக்காக நிறைய பேர் நிற்கணும். அதே இதில் பார்க்கலாம் பாருங்க. அந்த பொங்கலுக்கு வெளி மாவட்டத்திலேருந்து வேலைக்கு வராக்கள் எல்லாருமே போகிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கணும். அதையும் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த பொங்கல் பானைகள் எல்லாம் வைத்து இந்த பாருங்க நதியாசில் எவ்வளோ செட்டப்பாக செய்திருக்கணும். இதே மாதிரி வரும். இதோட இந்த பொங்கலுக்காக தயாராகி இருக்குது பாருங்க. நதியாசங்க இதுகளில் வந்து இந்த பானைகள்ல இருந்து எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது பாருங்க. இந்த பொங்குவதற்கு தயாரான மாதிரி பானைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. பழக்கடை வீதிகளில் கூட இந்த கரும்புகள் மூலம் இங்கே வரும்போது பழங்கள் வந்து தேவையான பொங்கலுக்கு தேவைக்காக பழங்கள்லேருந்து கரும்புலேருந்து சகலதுமே எல்லாமே வைத்து கொண்டிருக்கணும். அதான் உதாரண வைப்போம்.
இதோட யாழ் வீதிகளில் வந்து பாருங்க நிறைந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. எங்கேயும் ஒரு நிகழ்வுகள், அதாவது இந்த மாபெரும் விலைக்கழிவு சுத்த செயலில் வந்து கொடுத்து கொண்டு இங்காலையும் அந்த பொம்மைகள்ல இருந்து எல்லாமே வித்து கொண்டிருக்கணும். இந்த வெடிக்கடைகள் எல்லாமே போட்ட ஒன்று மக்கள் கூட்டம் எல்லாம் மோதி கொண்டுதான் இருக்கு. ஃபுல்லாக கடைகள் வீடுகள் சகலம் அப்படியே இருக்குது பாருங்க.